ஹே கேஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து 3 days ஆயிடுச்சு. அர்ச்சனா தான் வந்து டைட்டில் வினர் வந்து ஆயிருந்தாங்க. ஆனால் டாப் 5ல வந்து டீம் பியிலேருந்து வந்து அர்ச்சனாவாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், தினேஷாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும் 4 பேர் வந்து போயிருந்தாங்க. டீம் ஏலேருந்து வந்து மாயா மட்டும் தான் வந்து போயிருந்தாங்க. உள்ளே இருக்கும்போது வந்து அர்ச்சனா, தினேஷ், மணி, அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு, கூல் சுரேஷ், ரவீனா இவங்க எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் போனால் மாயா, பூர்ணிமா இவங்க கேங்குன்றது தனியாக இருந்துட்டு இருக்கு. நிக்சன் கேங் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நேற்று கூட வந்து வெளியே வந்த பிறகு வந்து அர்ச்சனா ஜெயிச்சதுக்கு தலைவர் விஷ்ணு வந்து 1000 வாலா வெடியெல்லாம் வெடிச்சு கொண்டாடினாரு. இப்போ வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. முன்னாடி வந்து மாயா வந்து ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க, பூர்ணிமா வந்து விஷ்ணு வந்து ஏமாத்திட்டாரு, உள்ள இருக்கும்போது வந்து சீட் பண்ணிட்டார் அப்படின்னு ஸ்டோரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலடி தர மாதிரி வந்து இப்போ நிறைய இன்டர்வியூ வந்து நம்ம தலைவர் விஷ்ணு வந்து பேசிட்டு இருக்காரு. அதுலயும் வந்து மாயா விட்டு கிளின்னு கிழிச்சிட்டு தான் இருக்காரு. அர்ச்சனாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து வேற லெவல் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. வெளியே வந்த பிறகு வந்து விஷ்ணு வந்து அர்ச்சனா விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காருன்றதாங்க விஷயமே. ஸோ விஷ்ணு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது போல வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.